குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, நம்ம பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிக்காமல் சிம்பிளான ஒரு தக்காளி சாதம். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, அடுத்து 4 தக்காளி, தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை கலந்துருவோம். நல்லா மசால் போட்டு இது போல் வதக்கினதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் தான் அரிசி போட்டேன், அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்பயும் போல் சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணுறதுனால 1க்கு 2 இதில் ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு, ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை சேர்த்துடலாம். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசியில் செய்கிற தக்காளி சாதம் எப்பயுமே சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ஒரு சோறு கூட மீதி கொண்டு வர மாட்டாங்க, அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வறுவல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வறுவல் பண்ணலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ கேரட்டை இது போல் நீல வாக்கில் வெட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்ச கேரட்டை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம். தண்ணி வற்றி நல்லா கேரட் வெந்துருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்போ அந்த மசாலா நல்லா கேரட்டில் ஒட்டிடும். மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் கேரட் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள்.